அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா அலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன் நபிரத்துல்லா அம்மாபாத். புனிதமான பராத் நம்மிடத்தில் வருகிறது. அந்த ஒரு சந்தோஷத்தில் தான் எல்லா மூமியரும் இருக்காங்க. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், பராத் இரவு என்னைக்கு அப்படின்னு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு மஹரிப்பை கடந்தவுடன் நாம் அமல்களில் ஈடுபட வேண்டும். அதாவது February 25 அன்றுதான் நம் அமல்களையும் தொழுகைகளையும் திக்ருகளையும் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு இரவாக அது இருக்கிறது. மறுநாள் February 26 பராத்துடைய நோன்பு, அதாவது திங்கக்கிழமை. அதாவது 5 இரவுகள் துஆவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு இரவுகள் அப்படின்னு நமக்கு ஹதீஸ்ல மகான்கள் கற்று தந்திருக்காங்க. மகானான ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 5 இரவுகள் எனது துஆவுக்கு ஹிஜாபத்து உறுதியானது அப்படின்னு நமக்கு உறுதி செய்து கொள்ளலாம் அந்த இரவுகளை. அதில் ஒன்றாவது இருப்பது வெள்ளிக்கிழமை, அதாவது வியாழக்கிழமையுடைய அந்த ஒரு மஹரிப்பை கடந்தவுடன் அந்த இரவு. இரண்டாவதும் மூன்றாவதும் பெருநாள் தினத்தில் இருக்கிறது. நான்காவது ரஜப் மாதத்தின் முதல் இரவு. ஐந்தாவது ஷாபான் 15 அந்த இரவு. அப்போ துஆவுக்கு பதில் கிடைக்கக்கூடிய இரவுகளில் ஷாபான் 15 அந்த 5 இரவுகள்ல ஒரு இரவாக இருக்கிறது. அப்போ புனிதமான அந்த ஒரு இரவை எந்த ஒரு காரணம் கொண்டு எந்த ஒரு மோமீனும் இழந்து விடக்கூடாது. ஏன் இழந்து விடக்கூடாதுன்னா, அடுத்த வருஷம் ஷாபான் 15 அந்த ஒரு இரவில் நமது ஆயுளை அல்லாஹு தாலா அதிகரித்திருக்கிறானா என்று யாருக்கும் தெரியாது. இப்பொழுது அமல் செய்ய அல்லாஹு தாலா நமக்கு வாய்ப்பு தந்திருக்கின்றான். ஏன் இன்றைய தினத்தில் நேற்றைய தினத்தில் மரணமடைந்தவர்கள் எல்லாம் உண்டு, அவர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு வாய்ப்பு தான் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கின்றான். அதனாலேயே மகான்கள் 5 இரவுகள்ல துஆவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடியதுல ஒரு இரவாக இருக்கக்கூடிய இந்த பராத்துடைய இரவில் அதிக அமல்களில் நாம் ஈடுபட வேண்டும். தவறுகளில் இருந்து விலகி நின்று கொள்ளுங்கள். தாராளமாக நாம் இபாதத்துகள் செய்ய வேண்டும். ஜமாத்தாக தொழ முடியவங்களுக்கு ஜமாத்தாக தொழுது கொள்ளுங்கள். வீட்டில் சகோதரிகள் அந்த நேரத்தில் நாம் தொழுகைகளையே தாமதிக்காமல் அதனுடைய நேரத்தில் நாம் தொழுது கொள்வோம். இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் செய்யும் போதே நமது வாழ்க்கையில் அது அதிக அளவில் பரக்கத்து கிடைப்பதற்கு காரணமாகிறது. அன்றைய தினத்தில் உங்களுக்கு சதக்கா கொடுக்க முடிந்தால் உங்களால் முடிந்த சதக்காவை நீங்கள் கொடுங்கள். உங்களுக்கு ஏழைகளுக்கு உணவு வழங்க முடியும் என்றால் அப்படி ஒரு நன்மையை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். உண்மையாகவே இந்த பராத்துடைய அந்த இரவில் என்ன நடக்கிறது, எல்லா காரியங்களுக்கும் ஒரு பிளானிங் என்பது இருக்கும். இப்போ நமது பிள்ளைகளை நாம் கொண்டு ஸ்கூலில் சேர்க்கிறோம். அதற்கு முன்னாடியே அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான பொருட்களை, அதாவது என்னெல்லாம் அவங்களுக்கு தேவையோ, என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதையெல்லாம் நாம் திட்டமிட்டு செய்கின்றோம். நாம் எல்லாருமே அதற்கான பிளான்களை சரியான முறையில் செய்து கொள்கின்றோம். இந்த ஒரு இரவு என்பது, இந்த பராத்துடைய இரவில் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹு தாலா மலக்குகள் வழியாக தீர்மானம் செய்கின்றான். அதுதான் ஷாபான் 15 பராத்துடைய இரவு. அந்த ஷாபானுடைய 15 அந்த ஒரு இரவில் அல்லாஹு தாலா நம்மிடத்தில் இறங்கி வருகின்றான். எல்லா காரியங்களையும் அல்லாஹு தாலா தீர்மானம் செய்கின்றான். எந்த ஒரு விஷயத்திற்காக ஒரு அடியான் அந்த ஒரு இரவில் அமல்கள் செய்து கொண்டிருக்கின்றானோ, எந்த விஷயத்திற்காக அந்த அடியான் துஆ செய்து கொண்டிருக்கின்றானோ, அந்த அடியானுடைய துஆவுக்கு பதிலளிக்க எங்கு அல்லாஹு தாலாவிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றானோ அந்த அடியானுக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு அல்லாஹு தாலா இறங்கி வரக்கூடிய ஒரு இரவு தான் இந்த பராத்துடைய இரவு. அதனாலேயே எந்த ஒரு மூமினும் எந்த ஒரு காரணம் கொண்டு அந்த இரவை இழந்துவிடக்கூடாது. இந்த ஒரு இரவில் இபாதத்துகள் செய்வதற்கு, அதிக அதிக அமல்களை செய்வதற்கு அல்லாஹு தாலா நமக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். சில நேரங்களில் வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கின்றான். அதை பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். போன ரமலான் முடிந்து இந்த ரமலான் வருவதற்கு முன்னதாக நாம் அதிகமாக தவறுகள் நாம் செய்திருப்போம். ஒவ்வொரு அடியானும் நாம் எல்லாமே மனிதர்கள் தான். ஒவ்வொரு வகையிலும் நாம் தவறுகள் செய்திருப்போம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தாலா அடுத்த ரமலான் நுழைவதற்கு நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கின்றான். அதற்கு முன்னதாக நாம் தவறுகளை எல்லாம் இந்த இரவில் அல்லாஹு தாலாவிடத்தில் கூறி தௌப தேடிக் கொள்வோம். அதனால இந்த ஒரு இரவை சரியான முறையில் பயன்படுத்தும் போது நமது பாவங்களை எல்லாம் அல்லாஹு தாலா மன்னிப்பதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அதிகமான அமல்கள் செய்து அவனுடைய தேவைகளை ரப்பிடம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா கருணையை பொழிகின்றான். அந்த இரவில் எல்லாருக்கும் அல்லாஹு தாலா மன்னிப்பு வழங்குகின்றான் அந்த ஒரு இரவில். ஆனால் அந்த ஒரு இடத்திலும் 2 பேருக்கு அல்லாஹு தாலா அந்த வாய்ப்பையும் கொடுக்கவில்லை. அந்த 2 பேர் யார் என்று தெரியுமா? உறவுகளை முறித்து மனதில் பகையுடனும் கோபத்துடன் வைராக்கியத்தோடும் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு அல்லாஹு தாலா பொறுத்து கொடுக்க மாட்டான் அந்த இரவிலும். அப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களில் யாருக்காவது ஏதாவது ஒரு கோபமோ, ஏதாவது ஒரு பிரச்சனையோ, ஏதாவது ஒரு வைராக்கியமோ அவர்களிடத்தில் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அவர்களிடத்தில் நேரடியாக தான் சென்று பேச வேண்டும் அப்படின்னு கிடையாது. இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லா டெக்னாலஜியும் இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாக அவர்களுடைய பிரச்சனை பகையை நாம்
தீர்த்து கொள்ளலாம் அல்லது இன்ஸ்டாகிராம் மூலமாக பேசலாம். உங்களால் முடிந்தால் நேரடியாக சென்று அந்த பிரச்சனையை உங்களுக்கு தீர்த்து கொள்ளலாம். அப்படி அந்த ஒரு பிரச்சனையை தீர்ப்பதன் மூலமாக தான் முழுமையாக ஒரு பராத்துடைய இரவின் நன்மையை உங்களுக்கு செய்ய முடியும். அல்லாஹு தாலா அதற்கு நமக்கு தௌஃபீக் புரிவானாக. ஆமீன். இரண்டாவது மற்றொரு பிரிவினரையும் அல்லாஹு தாலா அந்த இரவில் பார்க்க மாட்டான். அது யார் என்றால், ஜோஷியக்காரனை தேடி சென்று தன்னுடைய எதிர்காலத்தை பார்ப்பதற்கு வேண்டி காத்திருக்கக்கூடிய அந்த நபருடைய தேவையும் அல்லாஹு தாலா, அவனுடைய துவாவையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால அந்த ஒரு இரவில் தாராளமாக இறைவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். ரப்பிடத்தில் இருந்து உங்களது தேவையை பூர்த்தி செய்து எடுக்க வேண்டிய நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு இரவு, நல்ல ஒரு நாளாகும் அது. அப்ப நாளைய தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரியன் மறைந்த பிறகு பரக்கத்துக்கு சொந்தமாகிய இந்த ஒரு தினத்தில், பரக்கத்து நிறைந்த தினத்தில் நமக்கு ஓதுவதற்கு எளிதான, ஓதினால் அல்லாஹு தாலா நமக்கு என்ன ஆசைப்படுகிறோமோ நிறைய பரக்கத்து நிறைந்த இந்த ஒரு தினத்தில் அல்லாஹு தாலா நமது ஒரு வருடத்திற்குள்ள காரியங்களை தீர்மானம் செய்யக்கூடிய அந்த ஒரு தினம் என்பது எல்லாருக்குமே தெரியும். அதனால எல்லா வீடுகளிலும் உம்மா, வயதானவர்கள், வாப்பா நம்மிடத்தில் கூறுவதுண்டு, இன்னைக்கு பராத்துடைய இரவு 3 யாசீன் ஓதுங்கள் என்று. ஆனால் அது எதுவுமே ஓதாமலேயே சிலர் இருப்பாங்க. எதற்கு ஓத வேண்டும் என்று தெரியாது. சிலருக்கு ஓதுவதற்கு ஒரு சோம்பலாக இருக்கும். அதனுடைய சிறப்பு நன்மை தெரியாத ஒரு காரணத்தால் எல்லா உம்மாவும் பிள்ளைகளிடம் கூறுவதுண்டு, பிள்ளைகளுடைய ஒரு உயர்வுக்கு வேண்டி. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு 3 யாசீன் சூரா ஓதுவதற்கு அந்த நேரத்தில் அதிக சோம்பலாக இருக்கும். ஏனென்றால் இதனுடைய சிறப்பு தெரியாது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு சீரியல் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அல்லது நியூஸ் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த 3 யாசீனில் ஒரு யாசீன் நமது ரிஸ்கை விசாலமாக்குவதற்கு, இரண்டாவது யாசீன் நமது ஆயுளை அல்லாஹு தாலாவிடத்தில் அதிகரித்து நாம் ஆயுளுக்கு வேண்டி துவா செய்கின்றோம். மூன்றாவது, நாம் மரண நேரத்தில் கலிமா சொல்லி மரணம் அடைவதற்கு உள்ள ஒரு பாக்கியம் தந்தருள்வாயாக என்று ஒரு யாசீன். ஒரு 3 யாசீன் ஓதுவதால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு 3 யாசீன் ஓதி கொள்ளுங்கள். இனி இன்னைக்குள்ள இந்த வீடியோல ஒரு சிறப்பு நிறைந்த ஒரு திக்ரை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த புனித இரவில், அதாவது நாளை மகரிப்பை கடந்தவுடன் நாம் இறைவனிடத்தில் நமது மனதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தேவையும் முழு மனதோடு நாம் கேட்டால், அந்த ஒரு பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அதை சீக்கிரம் இறைவன் நமக்கு நிறைவேற்றி தருவான். காரணம், பரக்கத் என்பது பாய்ந்து வரக்கூடிய ஒரு இரவாகும். அது முக்கியமாக திக்ரு, சலவாத், குரான் ஓதுவது, தொழுகை எல்லாமே அதிகப்படுத்த வேண்டும். அதே போல் நமது மனதில் உள்ள ஹலாலான, ஹயரான எந்த ஒரு ஆசையும் நமக்கு நிறைவேற்றி எடுப்பதற்கு, நிறைய பேருடைய ஒரு பிரச்சனை அதிக கடன் சுமை. அந்த கடன்ல மாட்டிக்கொண்டு எப்படி வெளியே வருவது அப்படின்னு தற்கொலை வரை அவர்கள் யோசிக்கிறாங்க. அப்படி கடன் கொண்டு கஷ்டப்படுகின்றவங்க, அதே போல் ஒரு வீடு இல்லாமல் கவலைப்படுகின்றவங்க, அவர்களுடைய ஒரு கனவு எனக்கு ஒரு வீடு கிடைக்க வேண்டும் என்று. சிலருக்கு பிள்ளைகளை குறித்து அதிக வேதனையாக இருக்கும். சிலர் கமெண்ட் அனுப்புவது, சில உம்மா கமெண்ட் அனுப்புவது, படிப்பில் என்னுடைய பிள்ளை ரொம்ப பின்தங்கிய நிலை, எப்படி சொல்லிக் கொடுத்தாலும் அவங்களுக்கு படிப்பில் ஆர்வம் கிடையாது, அப்படியே படித்தாலும் பரீட்சை நேரத்தில் அது அவர்களுக்கு புரிய மாட்டேங்குது, நினைவில் இருப்பதில்லை, அதுபோல் சொல் பேச்சு அவர்கள் கேட்பது கிடையாது. இனி பெரிய பிள்ளைங்களாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த பிள்ளைகள் மோசமான பழக்கத்துக்கு அடிமையாகி விட்டாங்க, எப்படி இதிலிருந்து வெளியே வருவது, அதற்கு துவா செய்யுங்கள் என்று. அப்படி எந்த ஒரு விஷயத்தை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டால், எந்த ஒரு சந்தோஷத்திற்கு வேண்டி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கின்றீங்களோ அந்த நபர்கள் எல்லாம் இந்த இரவை இழந்து விடக்கூடாது. கொஞ்ச காரியங்கள் செய்து இறைவிடத்தில் பிரார்த்தனை செய்தால் பரக்கத்து நிறைந்த இந்த இரவில் அல்லாஹு தாலா பரக்கத்தை நமது வீடுகளிலும் நம்மிடத்திலும் நமது வாழ்க்கையிலும் அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு மாதமும் பரக்கத்து நிறைந்த ஒரு இரவு தான் இந்த பராத்துடைய அந்த இரவு. அந்த அளவில் மகத்தான ஒரு இரவாகும். அதே போலவே பிள்ளைகள் இல்லாமல், எனக்கு பிள்ளை இல்லை, வருடங்களாகி எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குழந்தை கிடைக்க துவா செய்யுங்கள் அப்படின்னு கமெண்ட் அனுப்பிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த கமெண்டை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் அந்த ஒரு கவலை தெரியும். சிலருக்கு அது புரியாது. சில உம்மா தன்னுடைய பிள்ளைங்களுக்கு சாபம் போட்டு திட்டுவதுண்டு. எந்த உம்மாவும் தன் பிள்ளைகளுக்கு சாபம் போடக்கூடாது. அவர்கள் கோபம் படும்படி, நமக்கு கோபம் வரக்கூடிய நிலையில் அவர்கள் நடந்தாலும், நமது ஆத்திரத்தினால், நமது அந்த நேரத்தின் கோபத்தினால் நாம் திடீரென்று விடக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த சாப வார்த்தைகள் அல்லாஹு தாலாவிடத்தில் அது கபூல் ஆகிவிடும். ஒரு தாயும் தந்தையின் தன் பிள்ளைக்கு வேண்டி நல்ல விதத்தில் துவா செய்தாலும் அதை இறைவன் ஏற்றுக்கொள்வான். இறைவனிடத்தில் அது ஒரு பரக்கத்தாக இருக்கும். அதே போல தன் பிள்ளைகளை மனதார சாபம் போட்டு திட்டும் போது அதுவும் இறைவன் ஏற்றுக்கொள்வான். அதனால பெற்றோர்களுடைய அந்த ஒரு துவா என்பது சீக்கிரம் கபூலாகிவிடும் என்பது எல்லாருக்குமே தெரியும். பிள்ளைகளை சாபம் போட்டு யாரும் திட்டாதீங்க. இது ஒவ்வொரு உம்மாவும் வாப்பாவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அல்லாஹு தாலா கூறுகின்றான், என்னுடைய திருநாமம் அழைத்து நீங்கள் என்ன துவா செய்தாலும் அதற்கு நான் சீக்கிரம் பதிலளிப்பேன் என்று. அதுவும் முக்கியமாக இந்த பரக்கத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய இந்த ஒரு ஷாபான் மாதத்தில், ரஜப் அல்லாஹ்வுடைய மாதமாகும். ஷாபான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாதம். ரமலான் உம்மத்திகளின் மாதம். அஸ்மால் ஹுஸ்னால 99 திருநாமங்கள்னு பார்க்கும்போது யா ரஹீம் என்று தொடங்குவதிலிருந்து
யா அல்லாஹ் என்று தொடங்கும் போது 100 திருநாமம். யா அல்லாஹ் என்பதுதான் அதிக பவர் உள்ள, மகத்துவம் நிறைந்த, சக்தி வாய்ந்த, சிறப்பு நிறைந்த திருநாமம் யா அல்லாஹ் என்பது. அப்போ இந்த ஒரு பராத் இரவில் யா அல்லாஹ் என்கிற இந்த திக்ரை, யா அல்லாஹ் என்கிற இந்த திக்ரை அழகான காமிலான ஒரு அழகான முறையில் ஒலு செய்துவிட்டு கிபிலாவை முன்னோக்கி யா அல்லாஹ் என்கிற இந்த திக்ரை யாரிடத்திலும் எந்த ஒரு பேச்சும் பேசாமல் 200 தடவை நீங்கள் ஓதுங்கள். உங்கள் மனதில் உள்ள எந்த ஆசையாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஆசை மனதில் நீங்கள் வைத்துக்கொண்டு நெய்யத்து வைத்துக்கொண்டு ரஹமத்து அள்ளி அள்ளி கிடைக்கக்கூடிய பரக்கத்து நம்மிடத்தில் வந்து சேரக்கூடிய அந்த ஒரு இரவில் உங்களது தேவையை மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு திருநாமத்தை 200 தடவை ஓதி துவா செய்யுங்கள். என்னுடைய ரப் எனக்கு பதில் தருவான் அப்படிங்கிற ஒரு ஈமானோடு நம்பிக்கையோடு இந்த ஒரு திருநாமத்தை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள். இந்த முறையில் பிரார்த்தனை செய்யும் போது கண்டிப்பாக அல்லாஹு தாலா நமக்கு பதில் தருவான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கக்கூடிய 5 இரவுகளில் ஒரு இரவாக இது இருக்கிறது. சிலருக்கு இந்த பராத் இரவுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, எந்த ஒரு முக்கியமும் எதுவும் கிடையாது அப்படின்னு கூறுபவர்களும் உண்டு. சரி, நாம் வேற எதுவுமே செய்யலையே, அமல்கள் தானே செய்கிறோம், இபாதத்து தானே செய்கிறோம், இந்த இரவில் இபாதத்து செய்தால் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு உண்டா? அந்த ஒரு இரவை ஆடம்பரமாக நாம் கொண்டாடவில்லை, இபாதத்து செய்கிறோம், அதிகப்படுத்துகின்றோம், நம்பிக்கையோடு அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்கின்றோம். ஒரு 3 யாசின் சூரா ஓதுவதால் நமக்கு நன்மையே. கண்டிப்பாக அது நமக்கு செய்யக்கூடாதுன்னு எந்த ஹதீஸ்லையும் கிடையாது. அதனால கண்டிப்பாக அந்த ஒரு இரவில் அந்த சூறாவை ஓதுங்கள். அல்லாஹு தாலாவிடத்தில் இந்த திருநாமத்தை ஓதி துவா செய்யுங்கள். இதெல்லாம் கிடையாது, இதற்கு ஆதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களிடத்தில் என்னுடைய ஒரு கருத்து, நாம் இபாதத்து செய்கின்றோம், நாம் அமல்கள் செய்கின்றோம், நாம் தொழுகின்றோம், நாம் திக்ரு ஓதுகின்றோம். குர்ஆன் இந்த இரவில் ஓதக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது ஏதாவது ஒரு ஹதீஸில் இருக்கிறதா? இந்த இரவில் நீங்கள் இந்த திக்ரை ஓதாதீங்க அப்படின்னு இருக்கிறதா? இந்த இரவில் நீங்கள் 99 திருநாமங்களையும் ஓதாதீங்க அப்படின்னு எந்த ஹதீஸிலும் கிடையாது. அதனால் இபாதத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவங்களை அதை செய்யாதீங்க அப்படின்னு யாரும் தடை செய்யக்கூடாது. அப்போ நாளை மஹரிப்புக்கு பின்னர் உங்களுடைய இபாதத்துகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். மற்றொரு வீடியோவாக மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.